ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆதிராவோட கொஞ்சம் சின்ன வயசில் உள்ள அந்த 1.5 வயசு 2 வயசில் உள்ள ஒரு சில வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 2 ரெசிபீஸும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து என்னோடய லேப்லேருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்த வீடியோஸ் தான். ஆதிரா பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி பாப்பாவாக இருக்கும். அது வந்து 1.5 வயசு ஆதிராக்கு இந்த வீடியோ எடுத்தப்போ. காலைல எந்திரிச்சதுமே என்ன பண்ணணும்னா செடி வச்சுருப்பேன். ஃபுல்லாக அந்த ஓமவல்லி, துளசி, வெத்தலை அந்த மாதிரி செடி வச்சுருப்பேன். அதுக்கு வந்து காலை எந்திரிச்சதுமே தண்ணி ஊற்றிடுவோம் அழகாக. இந்த மாதிரி சின்ன வயசு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வைப்போம் ஃபோனில். ஆனால் ஏதாச்சும் ஒரு இதில் வந்துட்டு டெலீட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து இதில் சேனலில் அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஆம்லேட், அந்த ப்ரெட் ஆம்லேட் தான் வந்து பண்ணது. இதில் வந்து 4 முட்டை எடுத்திருக்கு. இது வந்து அப்படியே முட்டை மாதிரியும் வந்து ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டை வந்து மேலே வச்சு நம்ம வந்து சுற்றி ஃபோல்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வந்து இந்த மிக்சர் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணியும் வந்து நம்ம அப்படியே ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து 4 முட்டை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக வந்து வெட்டி வச்சாச்சு. அப்புறம் வந்து பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு வந்து போட்டு ரெடி பண்ணியாச்சு. பேனில் வந்து நெய் இல்லைனா பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அப்படியே டிப் பண்ணி தான் வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தனியாக முட்டை மாதிரியும் அந்த ஆம்லேட்டுக்கு போடுவோம்ல அந்த மாதிரி தனியாக எக்கு அந்த மிக்சரை மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெட்டை மேலே வச்சு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மதியானம் லஞ்சுக்கு வந்து கீ ரைஸும் சிக்கன் குருமா, அப்புறம் வந்து சிக்கன் 65. இப்போ வந்து கீ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, இந்த ஏலக்காய் வெடிக்க போட்டு வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி மட்டும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை கிராம்புத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்கன்னா அது இதற்கு ஆட்டில். அதுக்கப்புறம் வந்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ பாஸ்மதி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சீரக சம்பா எடுக்கிறீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 1 கப் அரிசிக்கும் 1.5 கப் தண்ணி ஊற்றினேன். அவ்வளோதான், ஈஸியாக வந்து கீ ரைஸ் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அது வந்து குருமா வந்து செஞ்சிடலாம். மேலே டாப்பிங்ஸ் மாதிரி வந்துட்டு ஃப்ரைடு ஆனியன் போட்டிருக்கேன். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது குருமா தாளிச்சிடலாம். அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வெடிக்க போட்டுட்டு வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம், அதுக்கு அடுத்து வந்து தக்காளி, பச்சை மிளகா, அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் புதினா வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதாகட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு அதிலே தண்ணி விடும் கொஞ்சமாக. நல்லா அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றினா போதும். உருளைக்கிழங்கு போட்டால் ஆதிரா பிடிக்கும், அதனால் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டேன். இதுலேயும் பட்டைக்கிராம்பு தூள் போட்ட வீடியோ எடுக்கலை. பட்டைக்கிராம்பு தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. லாஸ்ட்டாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சிக்கன் 65க்கு. இதில் வந்து சிக்கன் நல்லா கழுவி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து சிக்கன் பொடி, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கேர்டு, ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டோன்னா கொஞ்சம் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும், அதையும் வந்து இதில் காட்டலையா, லாஸ்ட்டாக ஓகே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். இதுலேயும் வந்து பட்டைக்கிராம்பு தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணத்தில் வந்துட்டு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சாயந்தரம் ஆனாலே வந்துட்டு இப்போ வரைக்குமே ஆதிரா இதே பழக்கத்தான் வச்சுருக்குது. சாயந்தரம் ஆனால் மாடிக்கு போய் விளையாடணும், அதுதான். ஏன்னா இப்போ இருக்க டைமில் நம்மளாம் அந்த காலத்தில் எல்லாம் ரோட்லேயே தான் கடந்து விளையாடுவோம். அந்த காலம் இல்லை, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் 15 இயர்ஸ் பிஃபோரே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாமே மாறி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பிள்ளைங்க ஃபோன் விட்டு நகர மாட்டேங்குதுங்க, அப்படி ஆயிடுச்சு. அது சாயந்தரம் ஆனால் மாடிக்கு போயிடணும், போய் சைக்கிள் ஓட்ட கூட்ட. இப்போயும் அதே மாதிரி தான் பண்ணுது. இக்ரா குட்டியும் அதே மாதிரி தான் பண்ணுது. இது குட்டியாக வீடியோஸ் எல்லாம், பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கல ஆச்சரியமாக இருக்குது. டக்குன்னு வளர்ந்துருச்சுங்க பிள்ளைங்க, நாளும் டக்குன்னு ஓடுது. ஓகே, இந்த வீடியோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.